மத்தேயு 13:47 சொல்கிறது, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த வலை தேவனுடைய வார்த்தையை குறிக்கின்றது. உலகத்தில் எல்லோருக்கும் தேவனை அறிகிற அறிவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த திரளான மீன்களிலே பிடித்து வரும்பொழுது மத்தேயு 13:48 சொல்கிறது, அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். லேவியராகமம் 11வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம், தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். 10ஆம் வசனத்திலே, அப்படி நீர்வாழ் பிராணிகளிலே சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. எனவே நல்ல மீன்கள் என்பது இப்படி சிறகும் செதில்களும் உடைய மீன்களை குறிக்கின்றது. இந்த சிறகு என்பது மீனுக்கு ஒரு துடுப்பு போல முன்னோக்கி செல்ல பயன்படுவதுதான் அந்த சிறகு. செதில் என்பது மீன்கள் தங்கள் பகைவரிடத்திலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக உடல் முழுவதும் அமைந்திருக்கின்ற அந்த செதில்கள். இந்த சிறகுகள் எதை குறிக்கிறது என்றால், ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவர்களை குறிக்கின்றது. இந்த செதில்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், எபேசியர் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆவிக்குரிய போராயுதங்களை அணிந்து கொண்டு பிசாசை எதிர்த்து ஜெயிக்கிறவர்களை குறிக்கின்றது. எனவே இப்படி சிறகும் செதிலும் உள்ள மீன்கள் புசிக்கத்தக்கவை, மற்ற மீன்கள் அருவருப்பானவை, அவற்றை தூக்கி எறிந்து விடுவார்கள். மத்தேயு 13:49-50 சொல்கிறது, இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினிச் சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இப்படியாக மீன்களை பிரித்த பிறகு புசிக்கத்தக்க நல்ல மீன்களை மாத்திரம்தான் அந்த மீன் வாசல் வழியாக நகரத்திற்குள் கொண்டு போவார்கள். எனவே கலிலேயாவிலே பிடிக்கப்படுகிற அந்த மீன்களை இவ்வாறாக அவர்கள் பிரித்து நல்ல மீன்களை மாத்திரம் எருசலேம் நகரத்திற்குள் கொண்டு போகக்கூடிய அந்த வாசல், அதனால தான் அந்த வாசலுக்கு பேர் மீன் வாசல். எனவே பரம எருசலேமாகிய அந்த பரலோகத்துக்குள்ளேயும் இப்படியாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து முன்னேறுகிறவர்கள், ஆவிக்குரிய போராயுதங்களினாலே சாத்தானை ஜெயித்தவர்கள் உள்ளே அந்த பரலோக ராஜ்யத்திலே அங்கீகரிக்கப்படுவார்கள்.